கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளிலே இறைவன் நமக்கு தரக்கூடிய இறைவார்த்தையானது சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமையின்றி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிறார் என்று இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இறைவார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல அந்த வசனமானது இறைவார்த்தையானது எப்படி தொடங்குகிறது? எளியவனையோ என்று சொல்லி. ஆனால் அதற்கு முன்புள் இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா, வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தருகிறது, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். ஆனால் பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். இப்போ இந்த மாதிரிலாம் அவர்கள் பிரபுக்கள் மேல் நிகழ்ச்சி வர பண்ணி வழியில்லாத அவாந்தர வழியிலே அவர்களை திரிய செய்து இப்படின்னு சொல்லிட்டு முடியுது. அப்போது ஆண்டவர் பாருங்க எப்படி செய்கிறாருன்னா, உயர்ந்த ஜனங்கள் இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை, எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் என்ன செய்கிறாரு, அந்த பெருமையிலையும் அந்த மேட்டிமையிலையும் இருக்கக்கூடிய ஜனங்களை அவ்வாறு ஆண்டவர் என்ன செய்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்கிற வசனம் ஒன்று உண்டு. அதே போல் இந்த இடத்துல பாருங்க, எளியவனையோ என்று சொல்லி அந்த இடத்துல ஓகாரத்தில் இது ஆரம்பிக்குது. எளியவனையோ சிறுமை நின்று. அப்போ அவங்களுக்கு பெருமையா இருக்குது அவங்க வாழ்க்கை, ஆனா இவங்களுக்கு எப்படி இருக்குது? சிறுமை, ரொம்ப சிறுமை, யாராலும் மதிக்கப்படாத ஒரு வாழ்க்கை, ஒருத்தரும் ஏறிட்டு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை, எல்லாரும் உதாசீனப்படுத்த ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு என்னப்பா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த எளிய ஜனங்கள். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து பாருங்க, அவன் சிறுமை. அப்போ சிறுமைப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பயப்படாதே சிறுமந்தையே அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்குறார், உனக்கு பிதாவானவர் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பார் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் பாருங்க சிறுமையிலிருந்து எடுத்து, ஏன்னா வேற யாரும் இந்த உலகத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எளியவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, விதவையின் பிள்ளைகளுக்கு, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் யாருமே உதவியை செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் சிறுமையிலிருந்து எடுத்து என்று சொல்லி இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து. முதல்ல அந்த சிறுமையிலிருந்து அப்படியே கீழே தரையோடு தரையாக மண்ணோடு மண்ணாக ஒட்டி இருக்கக்கூடிய அவர்களை எடுத்து அந்த இடத்துல உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு வசனமாக இது காணப்படுகிறது. வம்சங்களை மந்தையை போல, ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஒட்டக மந்தைகள், இது மாதிரி நிறைய மந்தையாக இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் எப்படி பெருகுகிறதோ அப்படியாக அவருக்கு ஜனங்களை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்க, அவன் வம்சங்களை யாரால் சொல்லி முடியும்? அவர் தனக்காக அவர் வைத்திருக்கிற ஜனங்களை அவர் தம்ம சந்ததியை கண்டு என்று சொல்றார். அப்போ ஆண்டவரே அப்படித்தான் எல்லாரும் எளிய ஒரு குடும்பத்துல ரொம்ப பிரபலமான ஒரு காரியத்தை எல்லாம் அவர்ல பார்க்க முடியல. அவ்வளவு பரலோகத்தையே கொள்ளையாடின பொருளாக கொள்ளாமல் இந்த உலகத்துல ஏழ்மையான ஒரு குடும்பத்துல, ஏழை தச்சனுடைய ஒரு குடும்பத்துல யாருமே அவர்களை உயர்வாக எண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் ஏழ்மையாக பிறக்கிறார். அப்போ அந்த இடத்துல பாருங்க, அப்படிப்பட்ட தேவன் அந்த பரலோகத்தையே விட்டுட்டு வந்த அந்த பாங்குக்கு தான் ஏழை மனித கோலம் எடுத்து அவர் வந்ததுனால தான் என்ன சொல்றார், அவருடைய மந்தையை பெருக செய்து கொண்டே வருகிறார். மந்தை என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சபைன்னு எடுத்துக்கிறோம், சபையை ஒரு மந்தைன்னு சொல்லுவோம். அந்த மந்தை மேய்ப்பனாக ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், ஒரு குடும்பத்தை சொல்கிறோம். அது மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய குடும்பங்கள்லாம் பாருங்க, அப்படியே எல்லாத்தையும் விட்டு விட்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். அப்படியே சொன்ன பேச்சை அப்படியே கேட்டாங்க.
அப்படி வந்த நிமித்தமாக பாருங்க, அவங்க எகிப்துக்குள்ள நுழையும் போது யாக்கோபனுடைய குடும்பத்தார் வம்சத்தார் 70 பேர் தான் உள்ள நுழையிறாங்க. அப்போது அவங்க அங்கே இருந்து வரும்போது மோசேயின் மூலமாக அந்த இடத்துல பார்வோன்ட்டு பேசி அவங்க பெரிய ஒரு விடுதலை பயணத்தை தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் அந்த இடத்துலேருந்து வெளியே வர்றாங்க. அப்போ அவங்களுடைய மனைவிகள், குழந்தைகள் அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய மந்தையாக அவங்க பெருகிட்டாங்க. அப்போ 70 பேர் கொண்ட குழு எவ்வளோ பெரிய ஒரு 12 கோத்திரங்கள் எப்படி வளர்ந்துருக்குறாங்கிறத மட்டும் பாருங்கள். அப்போது எளிய நிலையில் இருந்தாங்க. அவர்களை சிறுமையிலிருந்து எடுத்து ஆண்டவர் பெரிய மந்தையை பெருக செய்தார். அது மாதிரி அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த உலகத்தில் நாமும் கூட அப்படி காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய ஏழ்மையை அவர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறாரு. பார்த்தீங்களா, இழிவனை குப்பையிலிருந்து எடுத்து அவர் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார் அப்படின்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அப்படியாக இந்த தேவன் இன்னைக்கு இந்த வசனத்தை நமக்கும் ஒரு வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அருமையான குட்டி தம்பி, குட்டி தங்கைய, எனக்கு பேக்ரவுண்டே இல்லை, எனக்கு எந்த பணபலமும் இல்லை, படைபலமும் இல்லை, புஜபலமும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நான் எப்படி இந்த உலகத்தில் நான் முன்னேற முடியும், நான் எப்படி ஒரு உயர்வுக்கு வர முடியும் என்று சொல்லி எட்டாக்கனியாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை. இப்போ எளியவனை எப்படி சிறுமையிலிருந்து எடுத்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் மந்தையை பெருக பண்ணுகிறாரோ, அது போல உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இந்த இறைவார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யும். பெரிய நீங்கள் எண்ணி முடியாத காரியத்தை செய்யும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கட்டளிடுவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த இறைவார்த்தைக்காக கோடி கோடியாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, எளியவனை எடுத்து சிறுமையிலிருந்து எடுத்து அவன் ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் மந்தையை ஆண்டவரே பெருக பண்ணுகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோமேப்பா. அப்படியா கர்த்தாவே சோதரம். ஆண்டவரே, வம்சத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, அநேக மேகமுடன் திரளான சாட்சிகளை நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம். அப்படியாக நீர் ஆண்டவரே அப்பா அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவ்வாறு நீ செய்கிறதற்கு நமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.